பழனி நில மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். பத்திரப்பதிவுத்துறை தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். பத்திரப்பதிவுத்துறை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று கைதுகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் பரப்பிலான 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகம் சார்பில் அடிவார காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு 4 பேர் மீது 5 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த அடிப்படையில் சிபிசிஐடி தென்மண்டல எஸ்பி சாஜிதா, டிஎஸ்பி அஜித் தங்கம் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே பத்திரப்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகி வரும் நிலையில் மேலும் 2 பேரை பணி நீக்கம் செய்யப்பட்டு பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன்படி பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றிய அலுவலக உதவியாளர் சிவசங்கரி பணியிட நீக்கம் செய்யப்பட்டு மேலும் கடந்த ஜூலை 3ஆம் தேதி இந்த நிலத்தின் பத்திரப்பதிவு செயல்முறையை தொடங்கி வைத்ததாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் கோரி இருந்தபோது இந்த பணிகளை முடித்துதான் வைத்தேன் என துவங்கி வைத்தவர் கூறப்படும் ஸ்டார் பதிவாளர் பாரத்சந்தர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மேலும் 2 அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நில மோசடி தொடர்பாக பத்திரப்பதிவுத்துறை மற்றும் விசாரணை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. சலோமி. பழனி நில மோசடி வழக்கில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். பத்திரப்பதிவுத்துறை தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பழனி கோவிலுக்கு சொந்தமான 1.40 ஏக்கர் நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்த விவகாரத்தில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பழனி நில மோசடி விவகாரத்தில் மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். பத்திரப்பதிவுத்துறை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை 2 கோடிக்கு பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்பொழுது அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று கைதுகள் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது மேலும் 2 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் சலோமி. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் பரப்பிலான 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை முறைகேடாக பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கோயில் நிர்வாகம் சார்பில் அடிவார காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு 4 பேர் மீது 5 பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த அடிப்படையில் சிபிசிஐடி தென்மண்டல எஸ்பி சாஜிதா, டிஎஸ்பி அஜித் தங்கம் உள்ளிட்ட அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்த இந்த வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே பத்திரப்பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு ஆஜராகி வரும் நிலையில் மேலும் 2 பேரை பணி நீக்கம் செய்யப்பட்டு பத்திரப்பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதன்படி பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் பணியாற்றிய அலுவலக உதவியாளர் சிவசங்கரி பணியிட நீக்கம் செய்யப்பட்டு மேலும் கடந்த ஜூலை 3ஆம் தேதி இந்த நிலத்தின் பத்திரப்பதிவு செயல்முறையை தொடங்கி வைத்ததாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் கோரி இருந்தபோது இந்த பணிகளை முடித்துதான் வைத்தேன் என துவங்கி வைத்தவர் கூறப்படும் ஸ்டார் பதிவாளர் பாரத்சந்தர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது மேலும் 2 அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நில மோசடி தொடர்பாக பத்திரப்பதிவுத்துறை மற்றும் விசாரணை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.